இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கும் இந்த நிலையில் தற்பொழுதும் திரளான மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து திரளான மாணவ மாணவிகள் இந்த தற்பொழுது இந்த அறிவியல் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. Good morning everybody. I am Ritul. நான் இன்னைக்கு பண்ணுறது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரிமூவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெறுகிறது. தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒன்று வந்தவரை வரவேற்பதும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பாராட்டுவதும் சிறப்பான ஒன்று. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று அன்போடு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை உள்ளம் நிறைந்த நன்றிகளோடு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அன்னார் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் S.A. ஜாய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மலர் கொண்டு கொடுத்து வரவேற்பார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் S.A. ஜாய் ராஜா அவர்களுக்கு எங்களது நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் டேவிட் அவர்கள் இந்த மலர் சொத்தை கொடுத்து அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த மாதிரி வாய்ப்புல என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு ஒரே நாள்ல கலெக்டர் ஆக முடியாது, உண்மைதானே? ஒரே நாள்ல இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரே நாள்ல விஞ்ஞானி ஆக முடியாது. எவ்ரி ஸ்டெப் தட் யூ டேக் இன் யுவர் லைஃப், ஒவ்வொரு கற்களும் நீங்கள் ஏறி ஏறி வரும்போதுதான் இந்த வெற்றி கனியை நீங்கள் அடைய முடியும் என்பதை மனதில் கொண்டு உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கையை வைத்து உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி இருங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, இந்த துளிரும் விஞ்ஞானி இந்த நிகழ்வானது இங்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மாணவ செல்வங்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் எத்தனையோ திறமைகளும் ஆற்றல்களும் நல்ல குணங்களும் அறிவும் புதைந்து கிடக்கின்றது. அதை வெளிக்கொணர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட், அது இயல்பா நம்மகிட்ட இருக்கும், பிறவிலே இருக்கும். அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நேரம் நம்ம லைஃபை அமைச்சுக்கிட்டோம்னா லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை நீங்க கண்டுபிடிக்க காலமாக அந்த 9th 10th. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கண்டுபிடி? How you will find? யாருக்கு ஆன்சர் இருக்கா? இருக்கா? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஒரு டோர், இதான் ஒரு கதவு உங்களுக்கு திறந்து பார்க்க. நீங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது என்ன, அதுல உங்களோட ஆர்வம் என்னன்னு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா நான் இதை பார்க்கிறேன். இந்த டாக்டரா இருக்கு சொல்லுதாரு, இவன் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டான்னு வச்சுருங்க. நல்ல ஸ்கோர் எடுத்துட்டான்னா இவளுக்கு கவர்மெண்ட்ல கவுன்சிலிங்ல வந்துடும். அப்போ ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில ஆயிரங்கள்ல இருக்கும். அந்த ஃபீஸ் கொண்டு நீ போறேன்னு உடனே லோன் தருவான். ஒரு ரிஸ்க் இல்லை.
உங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னோட நீ படிச்சிடலாம். பட் மார்க் இல்லைன்னா, ஆவரேஜ் மார்க் நீ எடுத்தனா நீ படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் போட்டாலும் படிக்கணும். 5 வருஷம் படிச்சு 1.25 கோடி செலவாகும். எவ்வளோ செலவாகும்? 1.25. அப்போ இந்த 11th 12th 9th 10th 11th 12th நீ கரெக்டாக எந்த இது படிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே போய் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ மிச்சம்? 1.25 கோடியில் நீ ஏர்ன் பண்ண மாதிரி தான். 1.25 கோடி சம்பாதிக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவு மார்க்குக்கு வேல்யூ விட்டாங்க. அப்போ நீங்கள் பிள்ளைகள் வந்து இந்த உங்கள் லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்டில் நீங்கள் வந்து என்ன படிக்கணும்ல முடிவு பண்ணணும். அதுக்கு உண்மையிலே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். எனக்கு அம்மா சொல்லிச்சு, எனக்கு பெற்றோர் சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்க, அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ அனதர் திங். இன்னொரு விஷயங்களை சொல்ல, எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ். சிலர் வந்து ஹிஸ்டரி வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல படிக்கக்கூடிய ஆள் he can become a historian, பெரிய வரலாற்று ஆசிரியர் ஆகலாம். பெரிய ஜியாகிரபி சாதாரண சப்ஜெக்ட் தான். இப்போ ஜியாகிரபியில் பயங்கரமாக ஸ்கோப்பு இருக்குது. நிறையா ஜியாகிரபி படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்குது. இந்த கோர்ஸ் மோசம், அந்த கோர்ஸ் மோசம் சொல்ல முடியாது. லாங்குவேஜ் படிங்க, அவ்வளவு அற்புதமாக நீங்கள் அவுட் ஷைன் இன் யுவர் லைஃப் படிக்க முடியும். பட் நம்ம எப்படி படிக்கணும்ல தான் மேட்டர். Now, why should I study to become a doctor? எனக்கு உண்மையிலே ரியல் பேஷன் இருக்கு. நான் ஏன் என்ஜினியர் ஆகணும்? நான் ஏன் என்ஜினியர்? நான் ஏன் டீச்சர் ஆகணும்? நான் ஏன் போலீஸ் ஆகணும்? இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஹானஸ்டாக நேர்மையாக என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள பதில் சொல்லணும். அது நீங்கள் என்ன படிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லா கோர்ஸுமே ஸ்கோப் இருக்கு. ப்ரொவைடட் த செகண்ட் திங், ஹவு. சொல்லுங்க, எப்படி நீங்கள் எப்படி பண்ண போறீங்க. ஸோ இது ரெண்டு உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு யூ கம்யூனிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்ல இது இன்னைக்குள்ள வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று நம்ம தாய்மொழி. ஏன்னா நம்ம தமிழ் வந்து ரொம்ப ரிச் ட்ரெடிஷன்ஸ் உள்ளது, நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் உள்ளது. செகண்ட் வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு மொழி இருக்கு இப்போ. ஏன்னா த லாங்குவேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ன மொழி? இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து இன்னவிட்டபிள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்லப்பா, நீங்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்லணும்னா, பல மாநிலங்களுக்கு செல்லணும்னா நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிடணும். கண்ணை திறக்கணும். உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள், என்னென்ன கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எதெல்லாம் பார்க்கணும் பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் என்ன செய்யுங்கப்பா டிசைட் பண்ணுங்கள். இந்த துளிரும் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சி வந்து உண்மையிலே மிக சிறப்பான நிகழ்ச்சி. இன்றைக்கு ஜாய் பல்கலைக்கழகமும் நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சியும் சேர்ந்து நடத்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல பள்ளிக்கூடங்களை சார்ந்த பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் அரசு பள்ளி மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை கொண்டு காட்சிப்படுத்தி இருப்பது ஒரு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. மாணவர்கள் பற்றி நாங்கள் பேசும்போது இதைத்தான் வலியுறுத்தினோம். பிள்ளைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்க ஒரு ஏன் என்ற கேள்வியோடு அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற பாடங்களை சூஸ் பண்ணதில்லைன்னா அவங்க இருக்கணும். இப்படிப்பட்ட கேம்பஸஸில் அவங்க வாரதுனால அந்த கேம்பஸஸ் எப்படி இருக்குது, இது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நான் கூட கல்லூரி படிப்பு எல்லாம் முடித்து விட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து பெரிய கேம்பஸஸ் போச்சு, இப்படிப்பட்டதை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலன்னு எண்ணியிருக்கேன். அதுதான் என்னை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனவே இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த பிள்ளைகளுக்கு அமையும்னு நம்புகிறேன்.
வணக்கம். ஜாய் யூனிவர்சிட்டியும் நியூஸ் 7 இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் துளிரும் விஞ்ஞானிகள் இந்த அருமையான ப்ரோக்ராமை எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நியூஸ் 7 அவர்கள் நடத்துவதற்கு மிக்க நன்றி. இன்றைய நாளில் பல பள்ளிக்கூடங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு வந்து அவர்களுடைய ஆற்றலை இங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையாகவே இதன் மூலமாக இந்த குழந்தைகள் வரும் காலத்தில் பெரும் விஞ்ஞானிகளாக இந்த இந்தியாவிற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு நல்ல பெயரை சேர்ப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதேபோல் எல்லா வருடமும் ஜாய் பல்கலைக்கழகம் நியூஸ் 7 இணைந்து இதைவிட பல மடங்கு பெரிய ஒரு எக்ஸிபிஷன், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸிபிஷன் என்று அழைக்கப்படும் அளவிற்கு நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 7க்கு எங்களுடைய சார்பாக, ஜாய் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிங்கிறது வந்து பெர்மனன்ட் இல்லை, நிலையானது இல்லை. அதே மாதிரி தோல்வியே ஃபைனல் இல்லை, இல்லையா? ஒரு ட்ரிப் நம்ம தோத்துட்டோம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடாது. வெற்றி கிடைச்சிருச்சுன்னா விடாம ஓடிக்கிட்டே இருக்கணும். தோல்வி ஆயிட்டோம்னா தோன்றக்கூடாது. அப்பவும் என்ன செய்யணும்? நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இது ஒரு காம்படிஷன். இன்னைக்கு ஜெயிச்ச பிள்ளைகள் இருக்கிறீங்க, இந்த இதில் உங்களால் சக்சீட் பண்ண முடியாத குழந்தைகளும் இருப்பீங்க. ஆனால் இது ஒரு எண்டே கிடையாது, இது ஒரு பிகினிங்கை வச்சுக்கோங்க மைண்டில், சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் உங்களுக்கு லைஃப்பில். போட்டுகிட்டே இருங்க, முன்னேறலாம் வாழ்க்கையில், சரிங்களா?
என்னோட பேர் வந்து அக்ஷயா எஸ்எஸ். நான் வந்து எஸ்என்எம் ஹிந்து வித்யாலயிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இங்கே 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 8ஆம் கிளாஸு பி வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து தொழிலியல் விஞ்ஞானி நியூஸ் 7 தமிழுக்கு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே 3rd ப்ரைஸ் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. நான் தினிஷா. என்னோட பேர் ராகவி. நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். நாங்கள் ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். துளிரும் விஞ்ஞானி கண்டக்ட் பண்ணாங்க நியூஸ் 7லேருந்து. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்த எங்கள் டீச்சர்ஸ்க்கும் எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல் மேம், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்துட்டு துளிரும் விஞ்ஞானியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு சேவ் தி எர்த் மாடல். நான் வந்துட்டு 7th கிரேட் படிக்கேன். என் பெயர் வந்துட்டு ஆஃப்ரின் பிரகாஷ். எங்களுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஜெயிச்சது வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். இன்னும் எங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவல்லையும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நியூஸ் 7லேருந்து துளிரும் விஞ்ஞானி ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எங்கள் ஸ்கூல் MPA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து நாங்கள் கலந்து கொண்டோம். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி. எங்கள் தீம் என்னன்னு சொன்னால் க்ரீன் தார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலைவனத்தை எப்படி சோலைவனமாக்கியது. இது வந்து எங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னும் புதிய புதிய எக்ஸிபிஷன் காம்படிஷனுக்கு போக கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. துளிரும் விஞ்ஞானிலேருந்து ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க நல்ல ட்ரைனிங்கில் தந்தாங்க. இதுக்கு நல்ல எக்ஸிபிஷன். நாங்கள் பண்ண டாப்பிக்கு பேர் ஆக்சைடு ஃபார் ரிஃப்ளெக்டிவ் பிக்மெண்ட் அப்ளிகேஷன். இந்த டாபிக் மூலமாக நம்ம எல்லாம் கூல்லாம் வச்சுருக்கலாம் எல்லா இடத்தையும். இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நியூஸ் 7 தமிழ் நிர்வாகம் இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்லணும். நிறைய மாணவ மாணவிகள் இதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை முன்னெடுத்து இருக்கும் நியூஸ் 7 தமிழுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமின்றி இங்கு பங்கேற்றிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் இவர்களும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து தங்களது படைப்புகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நினைவோடு இங்கே வந்து பங்கேற்றதற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க அடுத்த கட்டத்துக்கும் சிறப்பான பல முன்னேற்ற பாதைகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.